நம்மளுடைய செஸ்ட்ல பெயின் வருது அப்படின்னா எல்லாருமே ஹார்ட் இஷ்யூஸ் தான் நினைப்போம். ஆனா எல்லாருக்குமே ஹார்ட் இஷ்யூஸ் இருக்காது. சில பேருக்கு மசில் டைட்னஸ்னால கூட பெயின் வரும். முக்கியமா யாருக்கெல்லாம் அப்படின்னா, சிஸ்டம் ஒர்க் பண்றவங்களுக்கு, ஐடி பீப்பிள்க்கு, சில லேடீஸ்க்குலாம் கூட நம்ம மசில்ல வந்து தொடர்ந்து கன்ட்ராக்டட் பொசிஷன்ல சுருக்கி இப்படி வைக்கிறதுனால, அந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகி அதுல வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வந்து செஸ்ட் பெயின் வர சான்சஸ் இருக்கு. செஸ்ட் ரீஜன்ல பெயின் வந்த உடனே அவங்க பயந்து போய் இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட் வரைக்கும் எடுத்துடுறாங்க. ஆனா அதெல்லாம் நார்மல்னு வந்த அப்புறம் தான் அது மசில் பெயினே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பெக் மசில் வந்து டைட்னஸ் போறதுனாலயும், அதாவது ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வரதுனாலயும் தான் வருது. வாங்க அந்த பெக் மசிலை எப்படி ஸ்ட்ரெச் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஷோல்டர் ஹைட்டுக்கு எல் ஷேப்பில் வச்சுட்டு எல்போ வரைக்கும் செவுத்துலேயே இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டரையும் உடம்பு மட்டும் முன்னாடி தள்ளுங்க. தள்ளிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். 10 கவுண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இதை மாதிரி 5லேருந்து 10 வாட்டி பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம கூடவே கொஞ்சம் ஷோல்டர் பிரேசிங் பண்ணிவிட்டு தென் ரொட்டேஷன் அண்ட் தென் கொஞ்சம் ஃப்ரீ மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் மசில் டைட்னஸ் குறையும், பெயின் வராமல் இருக்கும். இதை மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு திருவெற்றியூர் ஃபிசியோவை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.